வணக்கம் வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான கணக்கு. நல்லா நல்ல அருமையான கணக்கு. கதை நல்லா நிறைய கதை சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் அது என்ன கதைன்னு முதல்ல பார்ப்போமா. என்சிசி parade is going at a uniform speed of 9 km/h. இதான் என்சிசி பசங்க இருக்காங்க. அப்படியே என்ன செய்கிறாங்க, நடந்து போய்கிட்டே இருக்காங்க. எத்தனை 9 km/h அவங்க என்ன செய்ய parade நடத்திட்டு இருக்காங்க. அண்டர் a மேங்கோ ட்ரீ, ஒரு மாமரத்துக்கு கீழே தான் அந்த மரம். அந்த மாமரத்துக்கு கீழே which a monkey is sitting at a height. அதில் ஒரு மங்கி உட்காந்துருக்கு. எவ்வளோ ஹைட்டில்? 19.6 மீட்டர் ஹைட்டில் உட்காந்துருக்கு. At any particular instant, the monkey drops a mango. The carrot will receive the mango, whose distance from the tree at the time of drop is. Distance கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அதாவது மங்கி வந்து ஒரு மேங்கோவை தவற விடுற பொழுது அந்த என்சிசி கேரட் கையில் கிடைக்குது இல்லையா. அந்த கேரட்டுக்கு அந்த ட்ரீலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்க அந்த கேரட்டு கிடைக்கும். இந்த ட்ரீலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த கேரட்டுக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கதை ரொம்ப கதையை கொடுத்தா நமக்கு என்ன செய்ய குழப்பம். அதனால தான் அவங்க கதையாகவே கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அதனால் இந்த மாதிரி கொடுத்தா நீங்கள் முதல்ல என்ன செஞ்சிடணும், படம் வரைஞ்சிடணும். படம் வரைஞ்சி தான் ஈஸி. நமக்கு தெரியும் ஹைட்டுக்கு ஒரு பால் மேலேருந்து விடுது, அதுக்கு ஹைட்டுக்கு ஃபார்முலா h=ut + 1/8t² தெரியும். மேலே வந்து விழுந்தால் ஜி வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும். அதே கீழே அது பாலை மேலே போட்டால் ஜி வந்து மைனஸாக இருக்கும். இந்த ஃபார்முலா வச்சு திரும்ப அவங்க என்ன செய்கிறாங்க, வேறு கதையை கொடுத்து கணக்கு கேட்குறாங்க. இங்கே மேலேருந்து பால் கீழே விழுது, இனிஷியல் வெலாசிட்டி ஃப்ரீ ஆஃப் அது எரியல, அது போய் கீழே விழுது. அப்போ u = 0, இனிஷியல் வெலாசிட்டி 0, இந்த முதல் டைம் ஃபுல்லாக 0 ஆயிரும். ஸோ ரிமைனிங் வந்து h = 1/2at² தான். இதில் வந்து என்ன செய்யலாம், t² = 2h/a வரும். a என்னது, கிராவிட்டி தான், g தான். ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் a I put g. t² t-ஆக மாற்றினா ஒரு ஸ்கொயர் ரூட் வரும். சரிங்களா. இப்படிதான் இந்த ஃபார்முலா வரும். இந்த ஃபார்முலா எப்படி வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதுதான் நமக்கு என்ன செய்ய ஈஸியாக இருக்கும். ஓகே, டி கிடைச்சிருச்சு. டைம் கண்டுபிடிக்கிறது வேறு என்ன வேணும், ஹைட்டு வேணும். ஹைட்டு கொடுத்துருக்காங்களா? எஸ், ஹைட் வந்து 19.6 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஜி வந்து 9.8 நமக்கு தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன, டைம் = 2 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். மேலேருந்து அந்த மேங்கோ கீழே வர டைம் வந்து 2 செகண்ட்ஸ் ஆகிடும். நமக்கு தெரியும் டிஸ்டன்ஸ் ஸ்பீட் = distance per time. அதில் வந்து என்ன செய்யலாம், distance = speed into time அப்படின்னு தெரியும். சரிங்களா. அந்த என்சிசி பீரியட் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகுது? 9 km/h வேகத்தில் போகுது. ஓகே, அப்போ நைன் km/h வேகத்தில் போகுது. சரிங்களா. ஸ்பீடு வந்து 9 km/h வேகத்தில் போகுது. டிஸ்டன்ஸ் நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துட்டோம், 2 பார்த்துட்டோம். ஸோ 9 × 2. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்டன்ஸ் = ஸ்பீட் இன்ட்டு டைம். சரிங்களா. ஸ்பீட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கணக்கில் பாருங்கள், 9 km/h கொடுத்துருக்காங்க. நம்ம km/h கொடுத்தனால என்ன செய்யணும், அதை மீட்டர்/h மாற்றுறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம், கிலோமீட்டர் டு மீட்டரை கன்வெர்ட் பண்ணணும். அது என்ன செய்யணும், 5/8 மல்டிப்ளை பண்ணணும். இது மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சதை தான் பண்ண முடியும், இல்லைன்னா நம்ம ஸ்டக்காகி நின்றுக்கிறோம். சரிங்களா. ஸோ 9 × 5/8 போட்டிங்கன்னா இந்த 9 8 கேன்சல் ஆகிடும், 2 இங்கே வரும். ஸோ 5/2 வரும். சரிங்களா. ஆல்ரெடி டைம் வந்து 2 செகண்ட் போட்டிருக்கோம், அதை மல்டிப்ளை பண்ணி 2. ஸோ நமக்கு 2 × 2 = 5 மீட்டர் வரும். டிஸ்டன்ஸ் வந்து என்ன, 5 மீட்டர் வரும். இதில் ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட் என்னென்னா, ரொம்ப கதை கொடுத்துருப்பாங்க, அதனால் நம்ம குழம்பக்கூடாது. அதை ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றி ஒரு ஈக்குவேஷனாக எழுதணும். சரிங்களா. இது இந்த கணக்கு 2 ஈக்குவேஷன் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று இந்த ஈக்குவேஷன், இன்னொன்று
ஸ்பீட் சிக்வல் டிஸ்டன்ஸ் பர் டைம். மூணாவது இம்பார்ட்டன்ட் கேனா அவங்க இது ஸ்பீடு வந்து கிலோமீட்டர் பர் ஹவரில் கொடுக்குறாங்க. அதை என்ன செய்ய நம்ம மீட்டருக்காக மாற்றணும். ஸோ 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதில் நம்ம அப்ளை பண்ணால் இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா நம்ம அதில் உன்னிப்பாக கவனித்து படிக்கணும். நிறைய ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுறது முக்கியம் இல்லை. குறைஞ்ச ப்ராப்ளம் சால்வ் பண்ணாலும் அதில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, எந்தெந்த மாதிரி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறாங்க, அதை நம்ம அதிகமாக கவனிக்கணும்.